சாணம் கொட்டி வச்சுருக்காருங்க. அந்த சாணத்தில் இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் சாரணக்கீரை. கீரை இது எங்கள் ஊரில் பாசாக்கீரைன்னு சொல்லுவாங்க. க்ரீன் கலரு. இதுலேயே வந்து இந்த தண்டு வந்து ரெட்டிஷாக இருக்கும். அந்த இதுவும் இருக்குது. 2 வெரைட்டி இருக்குது இதில். இது ஒரு 2 லீவ்ஸ் எப்படின்னா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் பறித்து கடைவாங்க. கடைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் பறித்து கடைவாங்க. ரொம்ப பெருசானா டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு 2 இலை 3 இலை வந்ததுக்கப்புறம் பறித்து வந்து கடைவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த ரெசிபி போடுறேன். எங்கள் பாட்டி கடைஞ்சால் தான் டேஸ்ட்டு வரும். எங்கள் பாட்டி ஒரு நாளைக்கு கடை சொல்லி கண்டிப்பாக அந்த ரெசிபி போடுறேன். இது ஃபுல்லாக மாட்டு சாணம் தான் கொட்டி வச்சுருக்காரு. இதில் தான் ஃபுல்லாக முளைச்சிருக்கு. ஊருக்கு போகும்போது கொஞ்சம் பறிச்சுட்டு போயிடணும். சாணம் வாசம் வருமா என்னமோ தெரியல. இதுவும் ஒரு கீரை தான், தொய்யல் கீரைன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க. இது வந்து பொரியல் பண்ணுவாங்க, ப்ளஸ் கடையும் செய்வாங்க. இது வந்து இளங்கீரையாக இருக்கும்போது, தொய்யல் கீரை இந்த மாதிரி இளங்கீரையாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். குப்பையில் தான் எல்லா வெரைட்டி கீரையும் முளைச்சிருக்கு. இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், குப்பைமேனி கீரை. இதுவும் குப்பையில் இருக்குது. இந்த சாரணக்கீரை தான் வந்து நிறைய குப்பையில் முளைச்சிருக்கு. எப்போவுமே காடு ஓட்டும்போது ஒரு டைம் ஓட்டி விட்டாங்கன்னா அடுத்து நிறைய இந்த சாரணக்கீரை தான் முளைக்கும். பாருங்க, வர எங்கள் பாட்டி வந்து பீர்க்கங்காய் விதை போட்டிருக்காங்க. பீர்க்கங்காய் ப்ளஸ் அவரைக்காய் விதைன்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும் அந்த அவரைக்காய். அந்த அவரைக்காயோட சீடு தான் 2 போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்கன்னா, ஏன் இந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னா, பாருங்க, இந்த இடத்துல தான் முருங்கை மரத்தோட குச்சியெல்லாம் கட் பண்ணி போடுவாங்க. அப்படியே இந்த கொடியை வந்து இந்த குச்சி மேலே ஏற்றி விட்டுருவாங்க. பந்தல் போட மாட்டாங்க, இது மேலே ஏற்றி விட்டுருவாங்க. அதுக்காக எங்கள் பாட்டி போட்டிருக்காங்க. இங்கே நிறைய குப்பைமேனி கீரை முளைச்சிருக்கு. ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும். எங்கள் பாட்டி பாருங்கள், 92 வயசில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. பீக்காக்கா இது 3rd ஜென்ரேஷனாக இருக்கிற வில்வ மரம். இதுதானடா ஃபர்ஸ்ட் டைம் வந்து குருவி கூடு கட்டியிருக்கு. இல்லத்த ஆக்சுவலாக பனை மரத்தில் தான் கட்டும். நிறைய குருவி கட்டுது. எப்பவும் பனை மரத்தில் தானே கட்டும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், வீடியோவில் தெரியுதான்னு பாருங்க. அப்போ இந்த வருஷம் நல்லா மழை இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அங்கே பாருங்க, ஊரே இருக்குது. எங்க இருடாமா ஷேக் அங்கே பாரு, ஊரே இருக்குது. அங்கே 2 ஊர் இருக்குது. ஒரு ஊர் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மரம் ஊற்றி போகிற கூட வில்வ மரம் வந்து எங்கள் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பாட்டிக்கு 90 இயர்ஸ் ஆகுது. இப்போ 90 ஒன்றா 91 இல்லை 92 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட அப்பா வச்ச மரம், அவங்க தாத்தா வச்ச மரம் இறந்துருச்சாமா. அவங்க அப்பா ஜென்ரேஷனில் வச்ச மரமா. எங்கள் பாட்டிக்கெலாம் விவரம் தெரியும் போது வச்ச மரம் போல இருக்குது. ஆனால் எங்கள் பாட்டியோட அப்பானா அப்போ 3 ஜென்ரேஷன் முடிஞ்சு 4வது ஜென்ரேஷனில் இருக்குங்க அந்த மரம். அதுலேருந்து வேர்லேருந்து வந்தது. அது இங்கே பனை மரத்துலேயும் அழகா குருவி கூடு கட்டி இருக்கு பாருங்க. போன வாரம் சனிக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை தான் ஏகப்பட்ட 10-12 மணி நேரம் முடிச்சுட்டு வந்தேன்.
எங்க அம்மா கேட்டு எங்க அம்மா தான் முடிச்சு